மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிப்போம். மிஸ்டர் தாமஸ் தேவபக்தி நிறைந்த தொழில் அதிபர். அவர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சிற்கு தவறாமல் சென்று ஆராதனையில் கலந்து கொள்வார். ஒரு முறை தொழில் சம்பந்தமாக வெளியூருக்கு சென்ற அவர் ஞாயிற்றுக்கிழமை தன்னுடைய நகரத்திற்கு திரும்ப முடியாமல் போனது. அவர் மற்றொரு நகரத்தில் இருந்தார். தேவ ஆராதனையில் பங்கு பெற வேண்டும் என்று மிகுந்த வாஞ்சையுடன் இருந்தார். அவர் தங்கியிருந்த ஓட்டலை விட்டு வெளியே வந்தார். தெருவில் இருந்த ஒரு போலீஸ் ஆபீசரிடம் தேவனை ஏற்ற வழியில் ஆராதனை செய்து வரும் ஒரு சர்ச்சிற்கு வழி காட்டும்படி கேட்டார். அந்த போலீஸ்மேன் சந்தோஷத்துடன் ஒரு சர்ச்சுக்கு போகக்கூடிய டைரக்ஷனை மிஸ்டர் தாமஸுக்கு அளித்தார். மிஸ்டர் தாமஸ் போலீஸ்மேனுக்கு நன்றி சொல்லி அவர் காட்டிய வழியில் போக தொடங்கினார். அவர் சில அடிகள் நடந்தார். பின்பு நின்று திரும்பி வந்து போலீஸ்மேனை பார்த்து இப்படியாக கேட்டார். பை த வே ஆபீசர், இந்த நகரத்தில் கட்டாயமாக அநேக சர்ச்சஸ் இருக்கும். நீங்கள் ஏன் இந்த குறிப்பிட்ட சர்ச்சை தேர்ந்து எடுத்து எனக்கு காட்டினீர் என்றார். போலீஸ் ஆபீசர், ஏன் அந்த சர்ச்சை தேர்ந்து எடுத்தேன் என்று உங்களுக்கு சொல்லுவேன். நான் மத நம்பிக்கை உள்ளவன் அல்ல. இங்கே சுற்றி உள்ள இடத்தில் பல சபைகள் உண்டு. நான் இந்த குறிப்பிட்ட சபைக்கு உங்களை அனுப்புகிறேன். ஏனென்றால் நான் பல ஆண்டுகளாக அந்த சபையின் மக்களை கவனித்து வருகிறேன். அவர்கள் ஆராதிக்க செல்லும் போதும் ஆராதனை முடிந்து வெளியில் வரும்போதும் மிகுந்த மகிழ்வுடன் இருக்கின்றார்கள் என்று சாட்சி கொடுத்தார். நல்ல தேவனை மகிமைப்படுத்தும் சாட்சியாக இருக்கின்றது. பிரியமானவரே, சில வசனங்களை வாசிப்போம். பூமியில் உள்ளவர்களே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாக பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் முன்பாக வாருங்கள். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் முற்றங்களில் புகழ்ச்சியோடும் நுழைந்து அவரை துதித்து அவருடைய பெயருக்கு நன்றி செலுத்துங்கள். சங்கீதம் 100, 1, 2, 4. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று என் நண்பர்கள் எனக்கு சொன்ன போது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். சங்கீதம் 122, 1. முன்னே நான் பண்டிகை அனுசரிக்கிற மக்களோடு கூட நடந்து கூட்டத்தின் சந்தோஷமும் துதியுமான சத்தத்தோடு தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என்னுடைய உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. சங்கீதம் 42, 4. பிரியமானவரே, நாம் தொடர்ந்து நம் கர்த்தரை வீட்டிலும் சபையிலும் மகிழ்ச்சியுடன் ஆராதிப்போம். கிருபை பெற்றவர்களாக வாழ்வோம். ஆமென்.